கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து ஜீவன் சுகம்பலம் தந்து தேவைகளை சந்தித்து கர்த்தரபடியாய் செய்து வந்த எல்லா வித நன்மைகளுக்காக இந்த காலவேளையில ஒரு விஷயம் நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல காலவேளைக்காய் ஸ்தோத்திரம், புதிய வாரத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அந்த புதிய மனமகிழ்ச்சி நாளின் காலவேளையில உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த முடியாய் நீர்களை கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த காலவேளையில எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. கடந்த நாட்களில் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இதுவரைக்கும் எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து எங்களை பாதுகாத்து போஷித்து தேவைகளை சந்தித்து அற்புதம் செய்த உடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த காலவேளையில எங்களை முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த காலவேளையில தெய்வ வார்த்தைகளை கேட்கிற எங்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும் ஐயா. கர்த்தருடைய வார்த்தை எங்களை சுத்திகரிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை விடுதலையாக்கும். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. உடைய வார்த்தையின்படி ஜீவிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு இரக்கம் செய்வீராக. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருடைய ஆவியானவர் ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் தியானிக்க முடியாது எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 1 verse 18. இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அர்மிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை இந்த காலவேளையில தேவன் நமக்கும் தர வல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டபடியே நம்மை ஆண்டவர், இந்த வசனம் சொல்லுகிறது, இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுகளுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். ராஜாக்கள், பிரபுக்கள், ஆசாரியர்கள் ஜனங்களுக்கு எதிராக. அப்படின்னா அந்த நாட்களில் இருந்தவங்க யாருமே தேவனுக்கு பயந்து இல்லாத இருந்தபடினால அதுல ஆசாரியர்களையும் சேர்த்து ஆண்டவர் சொல்றார். தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை அரணிப்பான பட்டணம் இரும்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். இரும்பு தூண், அயன் பில்லர், வெண்கல அலங்கம், பிரான்ஸ் வால் என்று சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லப்படுது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படின்னா என்ன? நான் உன்னோடு இருந்து சகல வல்லமைக்கும் உன்னை பாதுகாத்து உன்னை நான் பலப்படுத்தி நிலைநிறுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் எரேமியா ஊழியத்துக்கு அழைக்கும் போது நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிற போது ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை அவனுக்கு தர வல்லவராயிருந்தார். இதே நாட்களில் நாமும் ஆண்டுடைய பாதத்தில் வந்து ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய பாதத்தில் பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கும் போது எரேமியாவுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிறைவேற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்குவேன். ஆண்டவருடைய நாமம் அது ஒரு உறுதியை குறிக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெண்கலமும் இரும்பும் உறுதிக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறது. எந்த வல்லமையும் அதை மேற்கொள்ள முடியாது. வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், வெண்கல ராஜ்யங்களை, பெரிய பெரிய ராஜ்யங்களை ஒப்பிடும் போது இரும்புக்கும் வெண்கலத்துக்கும் ஒப்பிட்டு வேதத்தில் சொல்லப்படுகிறது. அதே போல ஆண்டவர் ஒரு தனி மனுஷனையும் தேசத்துக்கு விரோதமாக நிலைநிறுத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லது தேசத்துடைய வல்லமையிலிருந்து ஒரு தனி மனிதனை கர்த்தர் பாதுகாத்து ரட்சித்து ஆண்டவர் நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் நம்ம தேவனுக்காக வைராக்கியமா இருந்து இப்படிப்பட்ட தூண் என்பது சாட்சியை குறிக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெண்கல அலங்கம் என்பது அது ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தையும் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையும் குறிக்கிறது. நம்ம சபைக்கு தேவனுக்கு தூணா இருப்பது மாத்திரமல்ல, அநேகருக்கு நம்ம பாதுகாப்பாகவும் வழிகாட்டியாகவும் காணப்பட
கர்த்தர் நம்மை இந்த நாளிலே தெரிந்து கொள்கிறார், நம்மை அழைக்கிறார். ஆண்டவருடைய பாதத்தின்படி சித்தத்தின்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்ம ஆண்டவருக்கு உறுதியான ஸ்திரமான சாட்சிகளா எந்த பிரச்சனைகள் எந்த போராட்டங்கள் வந்தாலும் நிலை நிற்க தக்கத்துல ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம சாட்சி மாத்திரமல்ல, அநேக சாட்சிகளுக்கு நாம் பாதுகாப்பாக அல்லது அநேகரை சாட்சிகளாக மாற்றும்படியாகவும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்படி நம்மை ஆண்டவர் ஆஸ்வதிக்க வேண்டும் என்றால் இது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்கல. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்குவேன். வெண்கலத்தையோ இரும்பையோ யாரும் என்ன பண்ண முடியாது, அழிக்கவோ உடைக்கவோ முடியாது. அதை போல ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை அப்படி மாற்றி சத்துருக்கு விரோதமாக நம்மை நிறுத்த கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஒருவரால் தான் அப்படி செய்ய முடியும். ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் அப்படி செய்து நிலைநிறுத்துகிறார். எப்படி தாவீதை கோலியாத்துக்கு முன்பதாக நிலைநிறுத்தி தாவீதை யாரும் மேற்கொள்ளாத வண்ணம் கர்த்தர் பாதுகாத்தது போல நம்மையும் கர்த்தர் பாதுகாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஒரு 4 விதமான படிகளை நாம் கடந்து செல்லும் போது நம்ம இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 1 verse 5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வசனத்தில் ஆண்டவர் எரேமியா பார்த்து சொல்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நம்ம எல்லாருமே பிறக்கும் போது ஆண்டவருக்கு தெரியாம இல்ல, ஒவ்வொரு கருவும் உருவாகும் முன்னே அவருடைய கண்கள் காண்கிறதா இருக்கிறது. நம்முடைய பிறப்பு, நம்முடைய ஜனனம் எல்லாமே தேவன் அறிந்தவரா இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி. தாயின் வயிற்றில் இருக்கும் போதே எரேமியாவை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். அப்போ ஒரு பெரிய நோக்கத்திற்காக ஆண்டவர் எரேமியாவை தெரிந்து கொண்டு ஆரம்பத்திலேயே தாயின் வெளி உலகத்திற்கு வரத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறவராயிருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை இரும்பு தூணாக, சாட்சியாக, வெண்கல அலங்கமாக மாற்ற வேண்டும் என்றால் முதலாவது நாம் பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாவ சரீரத்தோடு ஜென்ம சுவாபத்தோடு நாம் பிறக்கிறோம். நாம் பரிசுத்தமாக்கப்படும் போது கர்த்தர் ஒரு விலையுயர்ந்த பாத்திரமாக மாற்ற அது ஒரு முதல் படியாய் காணப்படுகிறது. ஆண்டவர் ரட்சிப்பின் அனுபவம், கழுவி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில அது ஆசீர்வாதத்துடைய துவக்கமாய் காணப்படுகிறது. நிறைய பேர் இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபிக்கிறாங்க. ஆனா நான் அதுக்கு தகுதியாக மாற வேண்டும் என்று சொல்லி நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது அவருடைய வேலையா இருக்கிறது. நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரத்தத்தால கழுவப்படாம பாவ மன்னிப்பின் நிச்சயமோ அனுபவமோ இல்லாத அல்லது அப்படியா தேவனால சுத்திகரிக்கப்படாத எந்த ஒரு பாத்திரத்தையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியாது என்பதை இங்க தெளிவாய் ஆண்டவர் சொல்றாரு. உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். அப்ப ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தது உண்மைதான். ஆனா நம்ம பரிசுத்தமாக்கப்படாவிட்டா, அதுக்கு பரிசுத்தமாக்குதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்காவிட்டா ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் போகிறதை நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை எல்லாருக்கும் வைத்திருக்கிறார். அந்த ப்ராசஸ் சான்டிஃபிகேஷன், ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிற பணியில நாம் நம்மை ஈடுபடுத்தி நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 1 Corinthians chapter 6 verse 11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெளி உலகத்தையே பார்க்காத எரேமியாவே பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டியது அவசியமா இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற நாம் ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட வேண்டியது மிக 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 அவசியமா இருக்குது. ஏன்னா தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்துல கற்பம் தரித்தாள். அப்போ நம்ம அந்த பாவ சரீரத்திலிருந்து பாவ சிந்தனையிலிருந்து
விடுபட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். எல்லாருமே நம்ம பாவிகளா தான் இருந்தோம். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால் நம்ம என்ன பண்றோம்? கழுவப்படுகிறோம். 2வது, நம்முடைய தேவனுடைய ஆவியினால் என்ன பண்ணுகிறீங்க? கழுவப்பட்டீர்கள். பரிசுத்தாவி நம்ம மேல வரும்போது எல்லா கட்டுக்கள் உடைந்து நம்ம புதிய பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றுகிறார். ஆண்டவருடைய சிந்தனையில தெய்வீக விடுதலையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். வேத வசனத்தினால நம்ம ஒவ்வொரு நாள் என்ன பண்றோம்? முற்றிலும் பரிசுத்தவான்களா மாறணும்னா கர்த்தருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது. நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அதுக்கப்புறம் நம்முடைய செய்கைகளின் அடிப்படையில ஆண்டவர் எந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய காரியங்களை ஈடுபடுகிறோமோ நாளுக்கு நாள் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நிலைமையில நாம் ஒப்பு கொடுக்கப்படும் போது நம்முடைய குடும்பத்துல, சபையில, தேசத்துல ஆண்டவர் நம்ம இரும்பு தூணாய் வெண்கல அலங்கமாக ஆண்டவர் மாற்றுவார் என்பதில் சந்தேகமில்லை. ஆக்கினேன் என்று சொல்லி ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்லுகிறார். நம்மையும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய கரத்துல கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். நம்மையும் தீர்க்கதரிசன ஆவியினால நிரப்புவார். நம்மையும் கர்த்தர் பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. அநேகருக்கு ஊழியம் செய்யணுன்ற ஒரு ஆசை இருக்குது. தீர்க்கதரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், சபை ஊழியம், மெய்ப்பனின் ஊழியம், அப்போஸ்தல ஊழியம், இது எல்லாத்துக்கும் அடிப்படை ஆண்டவருடைய கரத்துல பரிபூர்ணமாய் விட்டு கொடுத்து நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் நம்மை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஜெரமியா chapter 1:6, அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியாவை கர்த்தர் பரிசுத்தம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா 1:5 வாசிக்கும் பொழுது, நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்றார். ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணி முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் ஆண்டவர் எரேமியாவுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தார். அது கரெக்டா நடந்தது. தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். பாவியா இருக்கிறவன் தன்னை தாழ்த்துறாது வேற. ஆனா பரிசுத்தமாக்கப்பட்ட அநேகருக்குள்ள அந்த தாழ்மை காணப்படபடியினால ஆண்டவர் விரும்புகிற அளவுக்கு அவர்களை அவரால் உருவாக்க முடியாமல் போகிறது. நான் பரிசுத்தவான், மற்றவங்களாம் பாவிகள், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம். நான் நல்லவன், அவங்க தவறு செஞ்சுட்டாங்க, நான் ஆண்டவருக்கு முன்னாடி சரியா இருக்கிறேன், அப்படிப்பட்ட மனமேட்டுமையும் அது ஆண்டவருக்கு முன்பாக அருவருப்பாய் காணப்படுகிறது. நமக்கு தெரியும், வேதத்துல 2 பேர் ஆலயத்துக்கு ஜெபிக்க போனாங்க. அதுல ஒருவனுடைய ஜெபம் தாழ்மையே இல்லாம, அவன் எல்லாவற்றிலும் நீதிமானதா இருந்தான். ஆனா தாழ்மைன்றது அவனுக்குள்ள இல்லாததுனால ஆண்டவர் அவனை பயன்படுத்த முடியாமல் போகிறது. இங்க 6ஆம் வசனத்துல இங்க எரேமியா சொல்றாரு, அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். ஆண்டவருடைய நாமம். மோசையை ஆண்டவர் அழைக்கும் போது மோசே சொல்றாரு, நான் திக்கு வாயும் மந்த நாம் உள்ளவன், நான் இதுக்கு தகுதி கிடையாது, என்னை விட ஆரோன் நல்லா பேசுவான். என்ன ஒரு தாழ்மை பாருங்க ஆண்டவருக்கு முன்னாடி. அப்போ அந்த கனமான பாத்திரத்தை ஆண்டவர் யாருக்கெல்லாம் கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாரும் தங்களை முற்றிலுமாய் தாழ்த்தினார்கள். பவுல் சொல்றாரு, பாவியிலும் பிரதான பாவி நான் என்று சொல்லுகிறார். வேதத்தில் உள்ள எல்லாருமே. ஆபிரகாம் சொல்றாரு, தூளும் சாம்பலுமாகிய நான் உம்மோடு என்ன பண்ண, பேச துணிந்தேன் அப்படின்னு ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து சொல்றார். யோபு ஆண்டவருக்கு முன்பாக தன்னை முற்றிலும் தாழ்த்துகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவர் நம்மை ஒரு பெரிய வல்லமையான கருவியாய் மாற்ற இப்படிப்பட்ட அடிப்படை நிலைமைகளில் நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் chapter 22 verse 4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாலமோன் ஞானி தன்னுடைய அனுபவத்துல இந்த காரியங்களை எழுதுகிறத நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் அப்படின்னா, தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுகிற காரியமும் ரெண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை சுத்திகரித்திருந்தாலும், இரத்தத்தால் கழுவப்பட்டு ஒருவேளை ஆண்டவர் நம்மை பயன்படுத்தினாலும் அதற்கு நாம் பாத்திரர் அல்ல என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பாக நாம் நம்மில் ஒன்றுமில்லை என்று சொல்லும் போது கர்த்தர் நம்மை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு இடத்துல பவுல் மூலமாய் கர்த்தர் பயங்கர காரியங்களை செய்கிறாரு. அப்ப பவுல் சொல்றாரு, இவ்விதமான பொக்கிஷங்களை நாங்கள் மண்பாண்டங்களை பெற்றிருக்கிறோம். அப்படின்னா நாங்களும் நாளைக்கு சாக தான் போறோம். நாங்க ஒன்றும் சாகாவரம் பெற்றவங்க கிடையாது. நாங்களும் உங்களை போல ஒரு மனுஷர் என்று சொல்லி பவுல் அந்த இடத்துல தன்னை தாழ்த்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ரத்தத்தால் ஆண்டவர் ஏந்திரமா கழுவுறார் நம்மளை. நாம் முற்றிலுமாய் தாழ்த்தப்படும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆண்டவருடைய நாம மகிமை. ஆண்டவரை தாழ்த்துறதுக்கு இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அதனால தன்னைத்தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார், வெறுமையாக்கினார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பாவிகளா இருக்கிறவங்க தாழ்த்த மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பாவ சுவாபம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது. ஆனா ரத்தத்தால கழுவப்பட்ட நமக்குள்ள ஆண்டவர் பெரிதாய் விரும்புகிற எதிர்பார்க்கிற ஒன்று, தன்னை தாழ்த்துகிற எவனும் என்ன பண்ணுவானா, உயர்த்தப்படுவான். அப்ப பரிசுத்தவான்களா இருக்கிற அநேகரை ஆண்டவரை ஏன் இன்னும் அப்படிப்பட்ட வெண்கல அலங்கமா இரும்பு தூணா அவங்க காணப்பட முடியவில்லை? ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க சிறந்து விளங்க முடியவில்லை, சாட்சியா இருக்க முடியவில்லை என்றால் தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் தொடர்ந்து கிருபை அளிக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏன்னா வேதத்தில் நம்ம அது ஒரு நல்ல உதாரணம். அந்த 2 பேர் ஆயக்காரன் பரிசேயர் சபைக்கு வர்றாங்க. அந்த ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கும் போது அந்த பரிசேயனுடைய ஜெபம் ஆண்டவருக்கே அது வந்து பொறுக்காத மாதிரி இருந்தது. அந்த மாதிரி தன்னை உயர்த்துறான். நான் எல்லாவற்றிலும் பர்ஃபெக்டா இருக்கிறேன். இல்லப்பா, நீ பர்ஃபெக்டா இருக்கிறதுக்கெல்லாம் தேவ கிருபை தான். தெய்வ கிருபை இல்லாம ஆண்டவருடைய சட்டத்தையோ காரியங்களையோ நம்ம வந்து கடைபிடிக்க முடியாது. நம்ம நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போது, ஒருவேளை நம்ம சாட்சியங்களா காணப்படுகிறோம், அநேகர் நம்மளை பற்றி சாட்சி சொல்றாங்கன்னா அதுவும் தெய்வ கிருபை தான். தெய்வ கிருபை இல்லாம நம்மளால தொடர்ந்து நிலை நிற்க முடியாது என்கிற ஒரு தாழ்மையின் ஆவி. தாழ்வு மனப்பான்மை வேற, தாழ்மை வேற. அந்த தாழ்மையை நம்ம அறிந்து கொள்ளும் போது கர்த்தர் எப்படி எரேமியாவை பார்த்து சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினாரோ அதை போல நமக்கும் இந்த காலவேளையில ஒரு ஆசமான வார்த்தையை தருகிறார். ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தூணா நிக்க முடியல, விழுந்து விழுந்து போகிறோம், ஒரு வெண்கல அலங்கமா அநேகரை பாதுகாக்கிற ஒரு பட்டயமா நம்ம விரும்புகிறோம், ஆனா மாற முடியாததுக்கு காரணம் என்னவென்று சொல்லி இந்த காலவேளையில ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கும் போது வரும் நாட்கள்ல ஆண்டவர் நம்மையும் இரும்பு தூணாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில வருவாங்க, ஆனா ஒரு ஸ்திரமில்லாத நிலைமை காணப்படும். காரணம் என்ன? இப்படிப்பட்ட அடிப்படை காரியங்கள்ல நம்ம வளர்ச்சி அடையும் போது நமக்குள்ளே ஸ்திரத்தன்மையை கர்த்தர் உண்டாக்கி நிலைநிறுத்த போதுமானவராக இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பான தெய்வ பிள்ளைகளை, 3வது ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 1:7. ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. 3வது ஒரு நிலைமைகளை நாம் காணப்பட வேண்டியது, ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவையெல்லாம் நீ என்ன பண்ணுவாயாக, பேசுவாயாக. இந்த வார்த்தையை நான் அப்படியே தியானிக்கும் போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் உனக்கு கட்டளை இடுகிறவர்களெல்லாம் முதல்ல நீ செய்யணும். அப்பதான் நீ மற்றவங்களுக்கு போய் என்ன பண்ண முடியும், பேச முடியும், அறிவிக்க முடியும். கர்த்தருடைய கட்டளைகளை நம்ம எல்லாம் மனசுல வச்சிருக்கிறோம். பாவம் செய்யாதாக, உபச்சாரம் செய்யாதாக, வேசித்தனம் செய்ய, களவு செய்யாதிருப்பாயாக, தாய் தப்பனை கனம் பண்ணுவாயாக. இந்த கட்டளைகளை நம்ம உள்ளத்துல வச்சிருக்கிறோம். நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும்னு விரும்புறோம், நம்ம பிள்ளைகளுக்கு அதை போதிக்கணும்னு விரும்புறோம். ஆனா அதை நாம் கடைபிடித்து அதுக்கப்புறம் நம்ம பேசும்போதுதான் கர்த்தர் அங்கே கிரியை செய்ய முடியும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இங்க ஆண்டவர் எரேமியாவுக்கு ஒரு கட்டளையாய் கொடுக்கிறார். ஆனா நமக்கும் அது தேவன் தருகிற ஒரு கட்டளையா இருக்கிறது. ஆண்டவர் தந்த எல்லா கட்டளைகளையும்
இன்று நான் உனக்கு விதிக்கிற சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் நீ செய்ய கவனமாயிருந்தால் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முதலாவது நம்மை செய்யறதுக்கு எதிர்பார்க்கிறார். செய்து முடித்தவங்க தான் மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும், போய் போதிக்கிறவர்களாய் காணப்பட முடியும். இங்கே ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்றாரு, நீ என்ன பண்ணு, நான் கட்டளை எடுக்கிற எல்லாம் நீ போய் பேசு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதோடைய சரியான அர்த்தம் என்னன்னா, முதல்ல உனக்கு நான் கட்டளை எடுக்கிறேன், நான் உனக்கு சொல்லி கொடுக்கிறேன், எழுதி தந்த அப்படின்னு சொல்ல, நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் அப்படின்னா ஆண்டவர் முதலாவது எரேமியாவுக்கு இப்படிப்பட்ட ஆலோசனைகளையும் கற்பனைகளையும் ஆண்டோடைய நியமங்களையும் பிரமாணங்களையும் கட்டளையாக என்ன பண்றாரு, யூ ஹாவ் டு ஒபே. அப்பதான் யூ ஆர் கேப்பபிள் டு டீச் அதர்ஸ். அப்பதான் நீ மற்றவங்களை வழிநடத்த முடியும். அப்பதான் நான் ஒரு வெண்கல அலங்கமாக இரும்பு தூணா உருவாக்க முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகள் படிக்கிறதற்கும் போதிக்கிறதுக்குமாக நமக்கு கொடுக்கப்படவில்லை, நாம் அதை பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். அப்ப நம்ம அதை பின்பற்றும் போதே நம்ம மறைமுகமா மற்றவங்களுக்கு என்ன பண்றோமோ போதிக்கிறோம். இன்டைரக்ட்லி we are teaching by our லைஃப் ஸ்டைல். வாயினால அல்ல, நம்முடைய ஜீவியத்தினால மற்றவங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறோம். நான் ஃபாலோ பண்றேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃபாலோ பண்ணாலே நாம் மற்றவர்களுக்கு அதை போதிக்கிறோம் என்பதை இந்த கால வேளையில அறிந்து கொள்வோமாக. ஐயோ, ஆண்டவர் சொன்னாரு, தேவ வார்த்தைகளாம் போதிக்க சொன்னாரு, சுவிசேஷத்தை போய் பிரசங்கிக்க சொன்னாரு, நான் ஊர் ஊரா போகணும், நான் உலக ஃபுல்லா, அப்படி கிடையாது அதோடைய அர்த்தம். அந்த சுவிசேஷத்தை நாம் அதன்படி வாழுகிறதே மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற ஒரு வழியாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ ஜனமே, இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை அழைத்தது மற்றவங்களுக்கு உபதேசிக்கும்படியாய் அல்ல, நாம் பின்பற்றும்படியாய் கர்த்தரை அழைத்திருக்கிறார். அப்படி நம்ம பின்பற்றும் போதே நம்ம பார்க்கிற ஜனங்களுக்கு நம்ம அதை என்ன பண்றோம், வெளிப்படுத்துகிறோம். நான் இந்த வழியில நடக்கிறேன்றத நம்ம அவங்களுக்கு போதிக்கிறோம். வாயில சொல்லாம வாழ்க்கை மூலமா நம்ம அதை என்ன பண்றோம், வெளிப்படுத்தும் போது அவர்கள் உணர்வடையவும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவும் அது காரணமாய். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. அதனாலதான் இன்னும் ஒரு பெரிய மாற்றங்களோ ரட்சிப்போ உருவாகாம இருக்கிற நிலைமை காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. போதிக்கிறது ஆண்டவருடைய வேலை. அதன்படி நம்ம செய்யும் போதுதான், அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருங்க, சாட்சிகளா இருங்க. நீ போய் சாட்சி சொல்லணும்னு அவசியம். ஆண்டவரை பார்த்து நீ தேவனுடைய வார்த்தையின்படி சாட்சியா இருக்கும் போதே நம்ம ஆண்டவரை பிரகடனப்படுத்துகிறோம், ஆண்டவரை வெளிப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் நம்ம போய் ஆண்டவரை பற்றி சொல்லும் போது அவர்கள் நம்ம வாழ்க்கைக்கு வார்த்தைக்கு உள்ள வித்தியாசத்தை பார்த்து, சரி இவங்க வார்த்தையில சொல்றபடிதான் இவங்களும் வாழ்றாங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள வருகிறதுக்கு, ஆண்டவர் கிரியை செய்யறதுக்கு அது போதுமானதா இருக்கிறது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஜான் chapter 14 verse 21, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன். எரேமியா கிட்ட ஆண்டவர் கட்டளைகளை சொல்றாரு. அவர் அதை பெற்றுக்கொண்டு கை கொள்ளுகிறவராக காணப்பட்டபடினாலதான் ஆண்டவர் அவரை ஒரு இரும்பு தூணாய் வெண்கல அலங்கமாய் மாற்ற கர்த்தரால முடிந்தது. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் இருந்து நம்ம என்ன பண்றோம், கற்பனைகளை பெற்றுக்கொள்கிறோம். பிரசங்கத்தின் மூலமா அநேக கட்டளைகள் கற்பனைகளை நம்ம என்ன பண்றோம், we are coming to know many of the God's commandments. அதை நம்ம என்ன பண்ணணும், கை கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் எப்படி இருக்கிறான், அன்பா இருக்கிறான். மோசே ஆண்டவருடைய கரத்திலிருந்து கற்பனைகளை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவரும் அந்த கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவராய் காணப்பட்டபடினால ஆண்டவர் மோசேயை ஒரு உயர்ந்த இடத்துல வைத்தார். ஆண்டவருடைய நாமம் பூமியில மோசேயை ஒரு பிரத்யேகமான இடத்துல ஆண்டவர் வைத்ததுக்கு காரணம், மோசேயும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவராய் காணப்பட்டார். அன்பான தேவ ஜனமே, நம்ம எத்தனை பிரசங்கத்தை கேட்கிறோம், எத்தனை கட்டளைகளை கேட்கிறோம். அப்படி அதை கேட்கும் போது சிலது நமக்கு ஆச்சரியமாயும் புதிதாய் காணப்படும் போது நம்ம அதை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறோம். அது நல்லது. ஆனால் அதை நாம் பின்பற்றும் போது, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லும் போது நம்ம சொல்லுகிற காரியங்கள், நம்ம செய்கிற ஊழியங்கள், நம்ம போதிக்கிற காரியங்கள்ல ஒரு பலனை நாம் பார்க்க முடியும், ஒரு விடுதலையை பார்க்க முடியும். ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்க முடியும். அவர்களுக்கு நாம் தலைவனாக தலைவியாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறதை நம்மளால பார்க்க முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. உன்னை நான் என்ன பண்ணுவேன், தூணா மாற்றுவேன். உன்னை ஒரு தலைவனா ஒரு தலைவியா மாற்றுவேன். உன்னை ஒரு சாட்சி உள்ளவனா மாற்றுவேன்.
உன்னை ஒரு வழிகாட்டியா வச்சிருக்கிற, முத்திரை மோதிரமா வச்சிருக்கிற, கடற்கரையில இருக்கிற அந்த என்னது கலங்கரை விளக்கமாக ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். நம்மை பார்த்து அநேக ஜனங்கள் ஆண்டவருக்குள்ள கடந்து வர வேண்டும் என்று. நான் உலகத்துக்கு எப்படி இருக்கிறோமோ ஒளியா இருக்கிறோம், உப்பா இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய செயல்களால நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் கர்த்தரை பிரதிபலிக்கும் போது நாம் ஆண்டவரை வெளிப்படுத்துவர்களாய் காணப்படுகிறோம் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாம மகிமை. நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்களெல்லாம் நீ என்ன பண்ணு, பேசுவாயாக. முதல்ல நம்ம அதை அனுபவித்து அதை நாம் நடைமுறைப்படுத்தி அதை நாம் பின்பற்றும் போதுதான் நாம் அதை பேசுகிறவர்களுக்கு திராணி உள்ளவர்களாய் காணப்படுகிறோம், பேசுகிறதற்கு தகுதி உள்ளவர்களாய் காணப்படுகிறோம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ குணப்பட்ட பின்பு மற்றவங்களை என்ன பண்ணு, ஸ்திரப்படுத்து. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் பின்பற்றும் போது நாம் பரிபூர்ண குணசாலிகளாக, தேவனுடைய சாயலாக, ஆண்டவருடைய சுவாபத்தின்படியே மாற்றப்படுகிறோம். பிறகு நாம் மற்றவர்களை வழிநடத்த ஆண்டவர் நம்மை உபயோகிக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது, ஆண்டவர் தருகிற நம்மை வெண்கல அலங்கமாக இரும்பு தூணாக மாற்றும்படியாய் கர்த்தர் இந்த காலவெளியில் விரும்புகிறார். இதெல்லாம் எளிமையான படிகள். இந்த வழிகள் வழியாய் கடந்து போகும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றி ரட்சிக்க வல்லமுடையவராக இருக்கிறார். 4வது ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 1:9. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயில என்ன பண்ற, வைக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமை. ஃபர்ஸ்ட் கட்டளைகளை கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை எரேமியாவுடைய வாயில வைக்கிறத வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளினால பிழைப்பான் என்று சொல்லி நம் வேதத்துல நம்ம வார்த்தைகளை வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன, வேத வார்த்தைகளின்படி நடக்கிறவராக, ஜீவிக்கிறவராக. வார்த்தை என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை எரேமியா உடையவராக காணப்பட்டார். கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, கர்த்தரோடு ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை. ஏனோக்கு தேவனோடு நடந்தான், காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி எரேமியா கர்த்தருடைய வார்த்தைகளை காத்து கொண்டு வந்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வசனத்துடைய அர்த்தம் அப்படிதான். கர்த்தருடைய நாமம், கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை எங்க வைக்கிற, உன் வாயில வைக்கிற. அதை போஜனமாக, அதையே உணவாக, கர்த்தருடைய வார்த்தையே நம்பி எரேமியா ஜீவிக்கிறவராய் காணப்பட்டார். முதல்ல பயப்படுறாரு, அப்புறம் ஆண்டவர் வார்த்தையை தரும்போது அந்த வார்த்தையை நம்பி எல்லாவற்றையும் விசுவாசத்தோடு அர்ப்பணிப்போடு தேவனையே சார்ந்து வாழ்ந்ததுனால, ஒருவேளை ஆண்டவர் அவர் அழைக்கும் போது சிறு வயதுல இருந்தாலும் ஆண்டவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசிகளுக்குரிய ஒரு கனத்தை எரேமியாவுக்கு தந்த காரணம் என்ன தெரியுமா, ஆண்டவரையே நம்பி வாழ்ந்த ஒரு மனுஷனா காணப்பட்டார். தாவீது அப்படிதான். இளம் வயதிலிருந்தே ஆண்டவரே நம்ம, நீரே என் அடைக்கலாம், நீரே என் கோட்டை, நீரே என் துருகம், நீரே என் கேடகம், என் ரட்சினிய கொம்பு, என் தாயின் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன். ஒரு தாய் தகப்ப கைவிட்டாங்கன்ற நிலைமை எப்ப தெரியுமா வரும், சின்ன வயசுல தாய் தகப்ப யாராவது இறந்துட்டாங்கன்னா அப்ப பாக்குறவங்க சொல்லுவாங்க, ஐயோ பிள்ளைங்களை விட்டுட்டு இறந்துட்டாங்களே. ஆனா ஒரு 30 வயசு 40 வயசுக்கு அப்புறம் அவருடைய பெற்றோர்கள் மறிக்கும் போது அப்படிப்பட்ட வார்த்தைகளை பொதுவாக ஜனங்க சொல்றதில்லை. அப்போ தாவீது தன்னுடைய இளம் வயதுல ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, என் தாயும் தகப்பனும் எனக்கு செய்ய வேண்டியதை செய்யாம கைவிட்டாலும் கர்த்தரனை ஒருபோது என்ன பண்ண மாட்டார், என்னை சேர்த்துக் கொள்வார். அப்ப அந்த அளவுக்கு தாவீது ஆண்டவரை நேசித்து நம்பி சார்ந்து ஆண்டவருக்காக வாழ்ந்தது போல இந்த எரேமியாவும் கர்த்தரை நம்பி சார்ந்து வாழ்ந்ததை நம்ம இங்க வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதோ என் வார்த்தைகளை உன் வாயில என்ன பண்றேன், வைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியம். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது, அவருடைய செயல்கள், அவருடைய ஊழியங்கள், தனிப்பட்ட வாழ்க்கை. இந்த காலவெளியில ஆண்டவர் நம்மை அப்படி அழைக்க விரும்புகிறார். எதுனாலும் சரி கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில நம்முடைய அனிதன காரியங்களா இருக்கலாம், நம்முடைய தனிப்பட்ட விருப்பங்களா இருக்கலாம், நம்முடைய தனிப்பட்ட தேவைகளா இருக்கலாம்,
நம்முடைய ஆசைகளா இருக்கலாம், நம்முடைய செயல்களா இருக்கலாம், தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வெண்கல தூணா. நிறைய கிறிஸ்தவங்க கர்த்தருக்கு பயப்படுறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை மனசுல வச்சிருக்காங்க. ஆனா அப்படி அநேக செயல்கள் எல்லாமே கர்த்தருடைய சித்தத்தின்படி சார்ந்ததா இல்லாதபடி அவங்க தன்னிச்சையாய் சில காரியங்களை செய்கிறபடினால அவங்க வாழ்க்கையில தோல்வியில அவர்கள் அப்படியாய் போய் முடிகிறார்கள். சிம்சோன் என்ற ஒரு நல்ல ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு தாயின் கர்ப்பத்திலிருந்தே அவனை ஆஸ்வதித்து அவனை உயர்த்தினான். அவன் கொஞ்சம் உயர வரும்போது கர்த்தருடைய சித்தத்தின்படி பரிபூர்ணமா செய்யாதபடி தன்னிச்சையாய் செய்ய ஆரம்பித்து கடைசியில் அவனுடைய முடிவு வெட்கத்திற்கு ஏற்றது போல காணப்பட்டது. அவருடைய வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை இல்லாதபடி தோல்வியில முடிந்தது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாயில வைக்கிறார். அதை நான் உட்கொண்டு அதை புசித்து அதையே நம்பி அதையே ஜீவனம் பண்ணி சார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தான் எல்லாவற்றுக்கும் நான் என்ன பண்றேன், சார்ந்து இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையுடைய அடிப்படையில நம்ம வாழுகிறதை ஆண்டவர் இந்த நாட்கள் எதிர்பார்க்கிறார். ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 51 அதிகாரம் 16 வசனம். ஐசாயா chapter 51 verse 16. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி, அந்த அடுத்த வசனம் சொல்லுது, சீயோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயில் என்ன பண்ற, அருளுகிறேன். கர்த்தருடைய ஜனங்கள் உலகத்துல பலவிதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவத்திலே நிறைய பிரிவுகள் இருக்கிறது இல்ல, இந்த சபை அந்த சபை அப்படின்ட்டு. ஆனா இங்க சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக என் வார்த்தைகளை உன் வாயில என்ன பண்ற, அருளுகிறேன். அப்படின்னா வேத வாசனத்தை அவங்க வாயில சொல்றதுனால அவங்க கர்த்தருடைய ஜனம் கிடையாது. கர்த்தருடைய ஜனத்துக்குரிய சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு தந்து வாயில வைத்திருக்கிற அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவங்க தேவனுடைய ஜனமாக வாழும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாம மகிமை. நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனா அவங்க வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்காது. நல்ல மனப்பாட வசனம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய ஜனம்னு சொல்ற விதத்துல அவங்களுடைய கேரக்டரோ அவங்களுடைய செயல்களோ காணப்படாது. அப்ப நம்முடைய வாழ்க்கை பரிபூர்ணமா தேவனை சார்ந்து தேவனுக்கு பயந்து அப்படி நம்ம வாழும்போது கர்த்தர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில வெண்கல அலங்கமாக இரும்பு தூணாக கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை, காத்துக்கொள்கிற வாழ்க்கை. அவங்களுக்கு எத்தனை வசனம் தெரியுதுன்னு பெருசு இல்லை, ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிற ஒரு ஆட்கள். என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் என்ன பண்ணுவேன், நோக்கி பார்ப்பேன். கர்த்தருடைய வார்த்தையை அவங்க என்ன பண்ணுவாங்க, அமிர்தமாக, அதை தேனாக, ஆண்டோடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை புசித்துன்ற வார்த்தை வாயில அப்படின்னா அதோடைய அர்த்தம்னா அதை நம்பிதான் அவங்க ஜீவிக்கிறாங்க. அதன் மேலதான் அவங்க எல்லா செயல்களை நான் செய்யறது கர்த்தருக்கு சுத்தமா இல்லையா, வேதத்துல வசனம் இருக்குதா இல்லையா, ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தருடைய வார்த்தையோட ஒப்பிட்டு வாழும்போது கர்த்தர் நம்ம இரும்பு தூணா மாற்றுவார். எந்த வல்லமையும் மேற்கொள்ளாது, ஒருவனை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆண்டவர் அதாவது அறிந்த தாவீது தான் சொல்றாரு, என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தால் அதை என்ன பண்ணாது, அணுகாது. நம்ம தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய வாயின் வார்த்தையின்படி நம்ம வாழும்போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம 3வது ஒண்ணு பார்த்தோம், கர்த்தருடைய கட்டளைகளை நம்ம என்ன பண்ணணும், பின்பற்றி அதை மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், போதிக்கிற ஒரு நபராய் காணப்பட வேண்டிய. கடைசியில நம்ம போதிக்கிற மற்றது மட்டும் இல்லாமல் நம்ம கடைசி வரைக்கும் அந்த வார்த்தையின்படியே நம்ம வாழ்ந்து காட்டும் போது கர்த்தர் நம்மை வெண்கல அலங்கமாக இரும்பு தூணாக நம்ம மாற்றி நமக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதங்களை எல்லாம் கர்த்தர் அப்புறப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான்னு சொல்லுகிறபடி ஆண்டவர் நம்மளை இரும்பு தூணா மாற்றும் போது நமக்கு மேல எவன் மோதுகிறானோ அவன் நொறுங்கி போவதை அவன் பார்க்க முடியும். அப்ப கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நமக்கு தந்து இந்த நாட்கள்ல நம்மை ஆஸ்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எரேமியாவுக்கு நீ சொன்ன வாக்கு தத்தத்தை நாங்கள் இந்த காலவேளையில நினைவுகூறுகிறோம், விசுவாசிக்கிறோம். எங்களையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்திரமாய் திடமாய் சாட்சியாய் நிற்க
ஆண்டவரே விழுந்து விழுந்து எழும்புற நிலைமை இல்லாதபடி இரும்பு தூணாக எங்களை மாற்றுங்கப்பா. சபைக்கு நாங்கள் ஒரு இரும்பு தூணா இருக்கணும். தேசத்துக்கு உடைய ராஜ்யத்துக்கு இரும்பு தூணா நாங்கள் இருக்கணும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, வெண்கல அலங்கமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் ஆண்டவருக்கு தொடர்ந்து வைராக்கியமாய் அநேகரை ஆதாயப்படுத்துகிற ஆண்டவரே கத்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு பாத்திரமாய் காணப்பட கத்திரங்களுக்கு இரக்கம் செய்ய, அநேகரை ஆதாயப்படுத்துகிற ஒரு நபராய் காணப்பட கத்திரங்களுக்கு இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே நன்றியோடு மை துதிக்கிறமையா, மை ஸ்தோத்திரிக்கிறமையா. ஆண்டவரே, நான் கட்டளையிட்டவங்களெல்லாம் நீ பேசுவாயாக என்று சொல்லி எரேமியாவுக்கு சொன்னீரே. கட்டளையின்படி நடந்து அதை பேசுகிற ஒரு கிருபையை கத்த தந்து ஆண்டவரே, எங்களை பிள்ளைகளுக்கு பின்பற்றி வருவர்களுக்கு நாங்கள் போதிக்கிறவர்களாய் காணப்படவும். 4வது ஆசீர்வாதத்தில் சொல்லுகிறபடி ஆண்டவரே, நாங்கள் கடைசி வரைக்கும் அதில் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர்களுக்கு இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வர நாட்களில் எங்களுக்குள்ள அந்த ஸ்திரத்தன்மை அதிகரிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் அநேகருக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, விழுகிறவர்களை தாங்கி படங்கெடுக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறவர்களாக, பாதுகாக்கிறவர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் காணப்பட ஒரு அலங்கமாக நாங்கள் மாற கர்த்தர் கிருபை செய்ய. கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருள்மைக்கும் சமாதானம் சந்தோஷமும் இன்றும் என்றும் அனைவரோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருது நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காய் உதவி செய்கிற, தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியில ஹென்னூர் மெயின் ரோட்டில் உள்ள எஸ்பிஐ பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை உள்ளது. பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை யூத் மீட்டிங், சண்டே கிளாஸ், அடல்ட் கிளாஸ் போன்ற ஊழியங்கள் இருக்கிறது. 10 மணி முதல் 11:30 மணி வரை 2வது ஆராதனை இருக்கிறது. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் செல்லவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து இங்கே வந்து எங்களோட கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் பகுதியிலே கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை இருக்கும் என்றால் அதை கமெண்ட் பகுதியிலே நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவசர ஜெப தேவைகளுக்கு எங்களுடைய போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.